அனைவருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் மற்றும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. என் ஃபோனில் எடிட் பண்ணிலாம் அதிகமாக எடிட் பண்ணி போட முடியாது, ஏன்னா இது பழைய ஃபோனு. அதனாலேயே அதிகமாக பார்க்க மாட்றாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. சில எடிட்டிங் வீடியோவை தான் இன்றைய காலகட்டத்துக்கு பார்க்குறாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நல்ல விஷயம் சொன்னாலும் போய் சேர மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் அன்றைக்கி சக்கரை பொங்கல் ஓரளவுக்கு கம்மியாக சாப்பிடுங்க. அதே மாதிரி கரும்பு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு முக்கியமாக தண்ணி தொட்டு வாயை துடைக்காதீங்க, தண்ணி குடிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கரும்பு சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிச்சிங்கன்னா அதில் இருக்க கால்சியம் தண்ணியோட எஃபெக்ட் ஆகிட்டு வாயிலையும் மற்ற உள் வரைக்குமே புண்ணாயிடும், எரிச்சலை உண்டாக்கி புண்ணாக்கும். அதனால் கரும்பு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறத தவிருங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டு தண்ணி குடிங்க, தப்பு இல்லை. இம்மிடியேட்டாக உடனடியாக தண்ணி குடிக்காதீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள், இல்லை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா கரும்பு சாப்பிட்டு தண்ணி குடிக்காதீங்க, அது புண்ணாக்கிடும், வாயையும் வயிற்றில் குடலெல்லாம் புண்ணாக்கிடும். அடுத்தது, நாளைக்கு இன்றைக்கி இயற்கையை வழிபட்டு இன்றைக்கி பொங்க வைக்கிறோம். நாளைக்கு உழவர் திருநாள். நமக்கு விவசாயத்துக்கு அப்போல்லாம் மாடு ஆடு இதெல்லாம் பயன்படுத்தி விவசாயம் பண்ணாங்க. அதனால் அன்றைய காலகட்டம் தொட்டு இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்த நமக்கு உதவின அந்த கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையில் நாளைக்கு உழவர் திருநாள் கொண்டாடப்படுது. மாட்டுப்பொங்கல் அந்த மாதிரி நமக்கு உதவின ஜீவன்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் உழவர் திருநாள் கொண்டாடப்படுது. நாளை மறுநாள் முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா இன்றைக்கி எல்லாம் மறந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். நாளை மறுநாள் காணும் பொங்கல். அந்த காணும் பொங்கலுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, காணும் பொங்கலுக்கு உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையில் அவங்க காலை தொட்டு கும்பிடுறதுக்கான வழிமுறைகளை சொல்லித்தருங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள், அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா தாத்தா, முக்கியமாக தாத்தா பாட்டி, இவங்களுக்கெல்லாம் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி மறந்து போன ஒரு விஷயம் அது. இன்றைக்கி மக்கள் மறந்துட்டாங்க, பெரியவர்களை மதிக்கணுங்கிற விஷயத்தையும் மறந்துட்டாங்க. இதை தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க. நாளன்னைக்கு காணும் உங்களுக்கு அவங்க பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதத்தை வாங்க சொல்லுங்கள். ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம். நான் என்னுடைய தாய் தந்தை எங்கள் அண்ணன் அங்கே பாருங்கள், அவங்க ஃபோட்டோவில் இருக்காங்க. நான் மறக்காமல் அவங்கள்ட்ட கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்கிடுவேன். என் பசங்க எங்கள்கிட்ட எழுந்துச்சி அவங்க ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. இது மிக முக்கியமான விஷயத்த சொல்லி உங்கள் பிள்ளைங்களுக்கு வளங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீர விளையாட்டுகள், கபடி, பானை உடைத்தல், இந்த மாதிரியான விளையாட்டுகளில் கலந்துக்க சொல்லி ஜாலியாக இருக்க சொல்லுங்கள். அனைவரும் சிறப்பாக தமிழர் திருநாளை கொண்டாடுங்க. இந்த வீடியோவை நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் விட்டுருங்க, தெரியலனா தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு என்னோடய வீடியோக்களை பகிருங்க. நான் நல்ல நல்ல விஷயம் சொல்கிறேன், அதையாவது எடுத்துக்கிட்டு அனைவருக்கும் பகிருங்க. நன்றி. அனைவருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.